அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நாங்கள் ஒரு ஆரோக்கியமான நபராக இருக்க வேண்டுமாயின் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வாழ வேண்டும். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை என்று சொல்லுகின்ற போது ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்ளுதல், உடலுக்கு தேவையான உழைப்பு, அதற்கேற்ற ஓய்வு, நோய்கள் பற்றிய விழிப்புணர்வு, அதற்கான சரியான சிகிச்சை முறைகள் என்ற பல்வேறு விடயங்கள் உள்ளடங்குகின்றது. எனவே ஆரோக்கியமான வாழ்விற்கு ஆரோக்கியம் பற்றிய அறிவும் தெளிவும் அவசியமாக இருக்கின்றது. அதற்கான முயற்சியாகத்தான் வசந்தம் தொலைக்காட்சியினுடைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியானது ஒவ்வொரு வாரமுமே பல்வேறு விடயங்கள் குறித்து அந்த துறையிலே நிபுணத்துவம் கொண்ட வைத்தியர்களுடனான உரையாடல் மூலம் உங்களுக்கான தெளிவினை தந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த வார ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே சுகாதார ரீதியிலே ஒரு சீரான வாழ்க்கை முறைக்கு நம்மை மாற்றிக்கொள்வதன் மூலம் எவ்வாறு நாமும் நம் குடும்பமும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் என்பது பற்றி தான் கலந்துரையாட உள்ளோம். இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியானது உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு ஒரு சிறப்பு ஆரோக்கியம் நிகழ்ச்சியாக அமைய இருக்கின்றது. உலக சுகாதார ஸ்தாபனமானது ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் 7ஆம் திகதியினை உலக சுகாதார தினமாக பிரகடனப்படுத்தி இருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு துணைப்பொருட்களோடு கொண்டாடப்படுகின்ற இந்த உலக சுகாதார தினமானது இந்த வருடமும் சிறப்பான நம்மிடத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தத்தக்க ஒரு கருப்பொருளோடு கொண்டாடப்பட இருக்கின்றது. எனவே அது பற்றி பல்வேறு விடயங்களோடு இந்த ஆரோக்கியம் நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். எங்களோடு இணைய வழியூடாக இணைந்து எமக்கான தெளிவினை தர இருக்கின்றார் கிழக்கு பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் மருத்துவ சிரேஷ்ட விரிவுரையாளரும் பொது வைத்திய நிபுணருமான டாக்டர் பாக்யரத்னம் மயூரதன் அவர்கள். வணக்கம் டாக்டர். இந்த வார ஆரோக்கியம் நிகழ்ச்சியானது உலக சுகாதார தினத்தினுடைய சிறப்பு ஆரோக்கியம் நிகழ்ச்சியாக அமைய இருப்பதனால் இந்த ஆண்டிற்கான துணைப்பொருள், இந்த தினத்திற்கான முக்கியத்துவம் பற்றி விளக்க முடியுமா? நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல ஒவ்வொரு ஆண்டும் உலக சுகாதார நிலையம் உலக சுகாதார தினத்தை கொண்டாடி வருகின்றது. ஒவ்வொரு ஆண்டுமே உலகத்திலே நடக்கின்ற பிரச்சனைகளை மையமாக கொண்டுதான் உலக சுகாதார நிலையம் அதற்குரிய கருப்பொருளை ஆரம்பித்து அது சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றது. இந்த ஆண்டு உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பானது மனிதர்களாகிய நாங்களும் எங்களை சுற்றி இருக்கின்ற சூழலும் எவ்வாறு சுகாதாரமாக வாழலாம் என்பது பற்றித்தான் இந்த ஆண்டு உலக சுகாதார தினத்திலே முக்கியமான கருப்பொருளாக கருதப்படுகின்றது. அதற்கு முக்கியமான காரணம் என்ன என்று பார்த்தால், உலக சுகாதார நிறுவனத்தின் கருத்தின்படி 13 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் உலகத்திலே ஒவ்வொரு ஆண்டுமே இறந்து கொண்டிருக்கின்றார்கள் சூழல் சம்பந்தமான பிரச்சனைகள் காரணமாகத்தான். இந்த சூழல் சம்பந்தமான பிரச்சனைகளை தடுப்பதன் மூலம் இவ்வாறான இறப்புகளை நாங்கள் தடுத்துக் கொள்ள முடியும். அதை மையமாக கொண்டு இந்த ஆண்டு உலக சுகாதார நிலையம் சில பிரச்சனைகளை எங்களுக்கு முன்வைத்திருக்கின்றது. உதாரணமாக, காலநிலை மாற்றங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதனால் ஏற்படக்கூடிய அசுத்தமான காற்று மற்றும் மக்களுக்கு சுத்தமான நீர் கிடைக்காமல் போதல் மற்றும் வறுமை போன்ற பல காரணங்களை இந்த ஆண்டு உலக சுகாதார நிறுவனம் முன்வைத்திருக்கின்றது. இன்னும் ஒரு விஷயமாக, மக்கள் உண்ணுகின்ற சுகாதாரமற்ற உணவு பழக்கமும் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் கூட முக்கியமான ஒரு கருப்பொருளாக இந்த ஆண்டின் உலக சுகாதார தினத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. புவி என்பது நம் வாழிடமாக இருக்கின்றது. எனவே மனிதர்களாகிய நாமும் நம் சமூகமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமாயின் நிச்சயமாக நம் சூழலும் நாம் வாழுகின்ற புவியும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். இதற்கான பொறுப்புணர்வு நம்மிடத்தில் நிச்சயமாக இருக்க வேண்டும். இதற்கான ஒரு விழிப்புணர்வை வலியுறுத்தும் வகையில்தான் இந்த வருடத்திற்கான உலக சுகாதார தினமானது பிரகடனப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. எனவே தொடர்ச்சியாக ஆரோக்கியமான வாழ்வு பற்றி நாங்கள் கதைக்க இருக்கின்ற போது என்னென்ன விடயங்கள் நாமும் நம் குடும்பமும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு அவசியமாக இருக்கின்றது? உலகத்திலே நாங்கள் அனைவரும் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எங்களுக்கு சில முக்கியமான பழக்க வழக்கங்கள் ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். அதன்படி நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முக்கியமாக முதலாவதாகவும் குறிக்கப்படுவது ஆரோக்கியமான உணவு பழக்கம். அதை தொடர்ந்து ஆரோக்கியமாகவும் அழகாகவும் செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள் மற்றும் புகைத்தல் மதுபான பாவனைகளை தவிர்த்துக் கொள்ளுதல், கடைசியாக போதிய அளவு உறக்கம் மற்றும் மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை என்பன
மனிதர்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான அடிப்படை காரணங்களாக குறிப்பிடப்படுகின்றன. ஆம் டாக்டர், உணவே மருந்து என்று சொல்வார்கள். நாங்கள் சரியான உணவு பழக்கத்தை கொண்டிருக்கின்ற பட்சத்தில் பல நோய்கள் வராமலே எம்மை தற்காத்துக் கொள்ள முடியும். எனவே உணவு பழக்க வழக்கம் பற்றி கதைக்கும் போது அதில் பரந்த விடயம் உள்ளடங்கி இருக்கின்றது. அதை பற்றி விளக்க முடியுமா? உணவு பழக்க வழக்கங்களுக்கு சற்று முன்னதாக நாங்கள் ஏன் இந்த உணவு பழக்கங்கள், உடற்பயிற்சி மற்றும் நான் குறிப்பிட்ட பல விடயங்களை கணக்கில் எடுக்கிறோம் என்று பார்த்தமாக இருந்தால், இன்றைய காலகட்டத்திலே உடற்பருமன் அதிகரித்து கொண்டு செல்லுதல், அதாவது நாங்கள் ஓவர் வெயிட் அல்லது ஒபிசிட்டி என்று சொல்கிறோம், உடற்பருமன் அதிகரித்து கொண்டு செல்வதுதான் இன்றைய காலத்திலே பல வகையான நோய்கள் ஏற்படுவதற்குரிய காரணமாக இருக்கின்றது. இந்த உடற்பருமன் அதிகரிப்பதற்கு முக்கியமான காரணம் எங்களுடைய உணவு பழக்கமும் உடற்பயிற்சி குறைவாகவும் இருந்தது. சாதாரணமாக நாங்கள் சொல்லுவோமாக இருந்தால், நாங்கள் உணவிலே எடுத்துக்கொள்ளுகின்ற சக்தியின் அளவும் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய உடற்தொழிற்பாட்டின் போது வெளியேற்றப்படுகின்ற சக்தியின் அளவும் கிட்டத்தட்ட ஒரே அளவாக இருக்கும் போதுதான் எங்களுடைய உடலின் அளவானது, அதாவது உடற்பருமனானது சரியான அளவிலே இருக்கும். இதிலே எங்கேயாவது ஒரு இடத்திலே பிரச்சனை வந்துவிட்டால், அதாவது நாங்கள் உட்கொள்கின்ற உணவின் அளவு அதிகமாகவோ அல்லது உடற்தொழிற்பாட்டின் அளவு குறைவாகவோ இருந்தால் எங்களுடைய உடற்பருமன் அதிகரிக்க போகின்றது. எனவே நாங்கள் சரியான உடற்பருமனை மெயின்டைன் பண்ணுவது, வைத்துக் கொள்வதுதான் நோய்களில் இருந்து தப்புவதற்கு மிகவும் இலகுவான முறையாகும். அப்ப ஒருவருடன் நாங்கள் பேசும்போது சரியான அளவிலே உடற்பருமனை எவ்வாறு நாங்கள் பராமரித்துக் கொள்ளலாம் என்ற அறிவு எங்களுக்கு ஓரளவுக்கு இருக்க வேண்டும். சாதாரணமாக உடற்பருமனை நாங்கள் அளந்து கொள்வதற்கு பல விதமான பெருமானங்களை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். அதிலே உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீர்கள், உடற்திணிவு சுட்டன் என்று சொல்கிறோம், அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸ், BMI என்று சொல்கிறோம். அதை வைத்துக் கொண்டு நாங்கள் எங்களுடைய உடற்பருமனை அளவிடலாம். அது தவிர வெயிஸ்ட் சர்கம்பரன்ஸ், அதாவது இடுப்பு சுற்றளவு என்று சொல்கிறோம், அதை வைத்துக் கொண்டு எங்களுடைய உடற்பருமனை நாங்கள் அளவிடலாம். இன்னும் சில வேளைகளிலே எங்களுடைய வெயிஸ்ட் ஹிப் ரேஷியோவை வைத்துக் கொண்டு நாங்கள் உடற்பருமனை அளவிடலாம். இன்னும் சில ஆய்வுகளுக்கு ஏற்ற மாதிரி கழுத்து சுற்றளவு, அதாவது நெக் சர்கம்பரன்ஸ் என்று சொல்லுவோம். இவ்வாறு பல விதமான கணிப்பீடுகள் எங்களுக்கு நாளாந்தம் கிடைத்த வண்ணம் இருக்கின்றன. அதிலே நாங்கள் முக்கியமாக கருத்திலே எடுப்பது BMI, அதாவது உடற்திணிவு சுட்டன் தான். சாதாரணமான மக்களுக்கு இந்த உடற்திணிவு சுட்டன் எவ்வாறு இருக்க வேண்டும், அதை எவ்வாறு நாங்கள் அளந்து கொள்ளலாம் என்று தெரிந்திருப்பது மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. ஒருவருடைய நிறையை, அதை கிலோகிராமிலே நாங்கள் அளவிட வேண்டும். அதை 2 தடவைகள் எங்களுடைய உயரத்தால் வகுக்கும் போது, அல்லாட்டி பிரிக்கும் போது அந்த உடல் உயரம் மீட்டர்ல இருக்க வேண்டும். அதை நாங்கள் 2 தடவைகள் வகுக்கும் போது வருவதுதான் உடற்திணிவு சுட்டன் என்று சொல்கிறோம், BMI. அதாவது உடல் நிறை கிலோகிராம் இருக்க வேண்டும், உயரம் மீட்டர்ல இருக்க வேண்டும். அந்த உயரத்தை 2 தடவைகள் நிறையை கொண்டு வகுக்கும் போது வருகின்ற பெருமானம் தான் உடற்திணிவு சுட்டன் என்று சொல்லப்படுகின்றது. உடல் திணிவு சுட்டன் பற்றி நாங்கள் கதைத்துக் கொண்டிருந்தோம். எமது உடலுக்கு ஏற்ற உணவை உட்கொள்வது என்பது அவசியமாக இருக்கின்றது நம்முடைய ஆரோக்கிய வாழ்விற்கு. இதை பற்றி பல்வேறு விடயங்களை டாக்டர் எங்களிடம் பகிர்ந்திருந்தார். இதை பற்றி மேலும் பல விடயங்களை தொடர்ச்சியாக பேசலாம். எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையை சீரான முறையிலே நாங்கள் மாற்றிக்கொள்வதன் மூலம் எவ்வாறு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் என்பது பற்றி தான் கதைத்துக் கொண்டிருக்கின்றோம். டாக்டர் அழகாக BMI பற்றிய விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். எங்களுடைய உடலுக்கு ஏற்ற உணவை நாங்கள் உட்கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான உணவு பழக்கம் என்பது நிச்சயம் அனைவருக்கும் அவசியமாக இருக்கின்றது. இதை பற்றி பல்வேறு விடயங்களை தொடர்ச்சியாக விளங்கிக் கொள்ளலாம். சாதாரண உடற்திணிவு சுட்டன் என்பது 18.5 இருந்து 23 கிலோகிராம் பெர் மீட்டர் ஸ்கொயர் என்ற அலகிலே வரும். அப்படி இருக்க வேண்டும். 18.5 விட குறைவாக இருந்தாலோ அல்லது 23 விட அதிகமாக இருந்தாலோ அது சரியான உடல் நிறையை எங்களுக்கு தராது. இந்த உடல் நிறையை சாதாரண அளவிலே பேணி பாதுகாப்பதற்காக முக்கியமாக நாங்கள் கருதப்படுவது எங்களுடைய உணவு பழக்கம். உணவு பழக்கத்தை நாங்கள் எவ்வாறு மற்றவர்களுக்கு இலகுவாக சொல்லிக் கொடுக்கலாம் என்று பார்த்தோமாக இருந்தால்,
எங்களுடைய சாப்பிடுகின்ற பிளேட்டின் அளவிலேதான் நாங்கள் எங்களுடைய உணவை எவ்வாறு எடுத்து அதை நாங்கள் உண்ணலாம் என்பதை பொறுத்துதான் நாங்கள் இலகுவாக விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப நாங்கள் சாப்பிடும் போது எங்களுடைய பிளேட்டை 4 சம அளவுகளாக பிரிக்க வேண்டும். இந்த 4 சம அளவுகளிலேயுமே, அதாவது ஒவ்வொரு கால் பகுதியிலும் நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற உணவு எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை பற்றித்தான் நான் அடுத்ததாக பேச இருக்கின்றேன். முதலாவது கால் பகுதியிலே நாங்கள் சொல்வது கார்போஹைட்ரேட், அதாவது மாப்பொருள் நிறைந்த உணவுகளை நாங்கள் எடுக்க வேண்டும். இந்த மாப்பொருள் நிறைந்த உணவு என்றால் என்ன என்பது சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். மாப்பொருள் நிறைந்த உணவு என்று நாங்கள் சொல்வது எங்களுடைய தானிய வகைகளிலும் கிழங்கு வகைகளையும் தான் நாங்கள் மாப்பொருள் நிறைந்த உணவு என்று சொல்கிறோம். எல்லா விதமான தானியங்களும் கிழங்கு வகைகளும் மாப்பொருள் நிறைந்த உணவாக இருக்கின்றது. உதாரணமாக நாங்கள் தானிய வகைகள் என்று சொல்லும் போது எங்களுடைய பிரதானமான உணவாக இருப்பது அரிசி. அரிசியிலே இருந்து எடுக்கின்ற எல்லா விதமான சாப்பாடுகளும், அதாவது அது சோறாக இருக்கலாம், இடியப்பம், புட்டு, இட்லி, தோசை, பான் என்று சொல்லும் போது எல்லாமே அந்த அரிசியில் இருந்து உருவாக்கப்படுகின்ற உணவுகளும் கிழங்கு வகைகள், அது மரவள்ளி கிழங்காக இருக்கலாம், உருளைக்கிழங்காக இருக்கலாம், வெற்றாழை கிழங்காக, ஏதாவது ஒரு கிழங்குகளையும் கொண்டு உருவாக்கப்படுகின்ற உணவு வகைகள் ஒரு கால் பகுதியில் தான் எங்களுடைய பிளேட்டிலே இருக்க வேண்டும். இரண்டாவது கால் பகுதியிலே இருக்க வேண்டியது புரதம் நிறைந்த உணவு, அதாவது புரோட்டீன் நிறைந்த உணவு என்று சொல்கின்றோம். புரோட்டீன், அதாவது புரதம் என்று சொல்கின்ற போது எங்களுக்கு அது மாமிசத்தில் இருந்துதான் முக்கியமாக கிடைக்கின்றது. மரக்கறி வகைகளிலே புரதம் கிடைப்பது மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றது. மாமிச வகைகள் என்று சொல்லும் போது நாங்கள் ஒவ்வொரு விதமாக நிறைய மாமிச உணவுகள் எங்களுக்கு கிடைக்கின்றது. அதை பற்றி சிறிதளவு மேலதிகமாக மக்களுக்கு சொல்லுவது பொருத்தமானதாக இருக்கும். இப்ப நாங்கள் மீன் என்று சொல்லும் போது எந்த மீனாக இருந்தாலும், சிறிய மீன்களோ அல்லது பெரிய மீன்களோ, எல்லாமே புரதம் நிறைந்த உணவாக இருக்கின்றது. அதை நாங்க ஒரு காவாசி பிளேட்டிலே எடுக்கலாம். இறைச்சி வகைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளுமாக இருந்தால் நல்ல புரதம் கொண்ட இறைச்சி என்று சொல்லும் போது நாங்கள் முதலாவதாக கோழி இறைச்சியை தான் குறிப்பிடலாம். கோழி இறைச்சியிலும் தோல் நீக்கப்பட்ட கோழி இறைச்சி நாங்கள் அடுத்த காவாசிக்கு எடுத்துக்கொள்ளலாம். கோழி இறைச்சி ஒவ்வொரு நாளுமே 3 வேளையும் சாப்பிடுவதாக இருந்தாலும் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்பட போவதில்லை. அடுத்த இறைச்சிகள் என்று பார்க்கும் போது நாங்கள் ஆட்டிறைச்சி அல்லது மாட்டிறைச்சி அல்லது பன்றி இறைச்சி, இவைதான் இலங்கையிலே உள்ள மக்கள் அதிகமாக சாப்பிடுகின்ற இறைச்சி வகைகளாக இருக்கின்றன. இந்த இறைச்சி வகைகளை நாங்கள் நிச்சயமாக இயலுமான வரைக்கும் நன்றாக குறைக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சி அல்லது பன்றி இறைச்சியிலே புரதம் இருந்தாலும் கூட அளவுக்கு அதிகமாக அதிலே கொழுப்பு இருக்கின்ற காரணத்தினால் அவற்றை நாங்கள் மிகவும் நன்றாக குறைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மாதத்திலே ஒரு தரம் ஒரு சிறிதளவு ஆசைக்கு நாங்கள் சாப்பிடலாம். ஆனால் எந்த ஒரு மீனையுமோ அல்லது கோழி இறைச்சியையோ நாங்கள் தேவையான அளவு ஒரு கால்வாசி பிளேட்டிலே தேவையான அளவுக்கு நாங்கள் வைத்துக் கொள்ளலாம். இவைதான் முக்கியமாக மச்சத்திலே எங்களுக்கு கிடைக்கின்ற புரதம். மரக்கறிகளிலே புரதம் என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முக்கியமாக 2 வகையான உணவுகளைத்தான் நாங்கள் குறிப்பிடலாம். ஒன்று சோயா என்று சொல்கின்றோம், அடுத்தது பருப்பு என்று சொல்கின்றோம். மச்சம் சாப்பிட முடியாதவர்கள் அல்லது ஒரு நாள் மச்சம் சமைக்க வேண்டி தேவை இல்லை என்று நினைக்கிறவர்கள் மரக்கறிகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நிச்சயமாக சோயாவின் அளவையும் பருப்பின் அளவையும் அளவுக்கு அதிகமாக இருக்க வேண்டும். அந்த சாப்பாடு எங்களுடைய பிளேட்டிலே அடுத்த காவாசிக்கு இருக்க வேண்டும். அப்ப நாங்கள் முதல் காவாசி மாப்பொருள் நிறைந்த உணவு, 2வது காவாசி புரதம் நிறைந்த உணவு என்று நான் சொல்லிவிட்டேன். 3வது காவாசி நாங்கள் என்ன எடுக்கலாம் என்று பார்த்தா இலை வகைகளையும் மரக்கறிகளையும் தான் நாங்கள் எடுக்க வேண்டும். இந்த இலை வகைகளையும் மரக்கறிகளையும் நாங்கள் எடுக்கும் போது அதிலே இருந்து எங்களுக்கு கனியுப்புகளும் விட்டமின்களும் கிடைக்கின்றன. இவையும் எங்களுடைய நிறை உணவு, சரியான உணவு பழக்கத்துக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும். அப்ப நாங்கள் மரக்கறி வகைகளையும் இலை வகைகளையும் எடுத்துக்கொள்ளும் போது எந்த ஒரு மரக்கறியையும்
எந்த ஒரு இல வகைகளையும் நாங்கள் எடுக்கலாம். எங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய இடத்திலே இலகுவாக கிடைக்கக்கூடிய மரக்கறிகளையும் இலை வகைகளையும் நாங்கள் எங்களுடைய உணவிற்கு தேர்ந்தெடுத்துக் கொள்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும். அதிலேயும் இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் கவனித்துக் கொண்டு பார்த்தோமாக இருந்தால், இந்த மரக்கறிகளிடம் இல வகைகளினுடைய நிறங்கள் அந்த அதிலே இருக்கின்ற விட்டமின்களை தான் பிரதிபலிப்படுத்துகின்றன. உதாரணமாக பச்சை நிறமான ஒரு மரக்கறியிலே ஒரு விதமான விட்டமினும், இப்ப மஞ்சள் நிறமாக இருக்கின்ற மரக்கறியிலே இன்னொரு விதமான விட்டமினும், இப்ப சிவப்பு நிறமாக ஒரு மரக்கறியோ அல்லது ஒரு இல வகையோ இருந்தால் அதிலே இன்னும் ஒரு விதமான விட்டமினுமாக அந்த மரக்கறிகளிலேயும் இல வகைகளையும் பிரதிபலிக்கின்ற நிறங்கள் அந்த மரக்கறியிலேயும் இலையிலையும் இருக்கின்ற விட்டமினைத்தான் எங்களுக்கு பிரதிபலிக்கின்றன. அப்ப மிகவும் முக்கியமாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணவை தயாரிக்க வெளிக்கிடும் போதும் நாங்கள் தெரிவு செய்கின்ற மரக்கறிகளும் இல வகைகளும் வேற வேற நிறங்களை கொண்டதாக தெரிவு செய்தால் உங்களுக்கு எல்லா விதமான விட்டமின்களும் கனிப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சில வேளைகளிலே நீங்கள் பார்த்திருந்தால் சில வீடுகளிலே 2 விதமான மரக்கறிகள் அல்லது 3 விதமான மரக்கறிகளோ இலைகளை கொண்டு ஒரு உணவு தயாரிக்கப்பட்டிருக்கும். எல்லாமே ஒரு பச்சை நிறமாக இருந்தால் அது அவ்வளவு பொருத்தமாக இருக்காது. இப்ப ஒரு மரக்கறி ஒரு பச்சை நிறமாக இருந்தால் இன்னொன்றை ஒரு மஞ்சளாகவோ அல்லாட்டி ஒரு சிவப்பாகவோ அல்லாட்டி ஒரு ஒரேஞ்ச் நிறமாகவோ வேறு வேறு நிறங்களில் உள்ள மரக்கறிகளையும் இல வகைகளையும் எங்களுடைய சாப்பாட்டிலே ஒவ்வொரு நாளும் சேர்த்துக் கொள்ளும் போது எல்லா விதமான விட்டமின்களும் கனிப்புகளும் எங்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த மரக்கறிகளும் இல வகைகளும் ஒரு பிளேட்டிலே அடுத்த 3வது கால்வாசியை நிரப்ப வேண்டும். அப்ப இந்த 3 வகையான உணவுகளையும் கொண்டு நாங்கள் சாப்பிட்ட பின்பாடு 4வது காவாசிக்காக நாங்கள் பழங்களைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப நாங்கள் சாப்பிடும் போது வயிறு நிறைய இந்த 3ஐயும் சாப்பிட்டால் எங்கள் பழங்கள் சாப்பிட்றதுக்கு வயிற்றுக்குள்ளே இடம் இல்லாம போயிடும். அதனால் சாப்பிடும் போது வயிற்றுக்குள்ளே ஒரு கொஞ்சம் இடம் எங்களுக்கு பழங்களுக்காக நாங்கள் ஒதுக்கி வைக்க வேண்டும். அப்ப சாப்பிட்டு முடித்ததன் பிற்பாடு 3 வேளையுமே நாங்கள் பழங்களை சாப்பிடுவது மிகவும் முக்கியமானது. பழங்களிலுமே கனியுப்புகளும் விட்டமின்கள் தான் மிகவும் அதிகமாக இருக்கின்றது. இந்த மாப்பொருளோ புரதங்களோ எங்களுக்கு பழங்களிலேயோ அல்லது இல வகைகளிலேயோ மரக்கறிகளிலேயோ அதிகமாக இல்லை. பழங்களையும் நாங்கள் தெரிவு செய்யும் போது இயற்கையாக கிடைக்கின்ற பழங்களை அப்படியே நாங்கள் சாப்பிட்டு அதன் மேல் தண்ணீரை குடிப்பதுதான் நல்லம். பழங்களை ஜூஸாக கரைத்து பானமாக கரைத்து நாங்கள் அருந்துவது அவ்வளவு சிறந்த உணவு பழக்கமாக இருக்க முடியாது. ஏனென்றால் நாங்கள் பழங்களை சாறுகளாக பிழியும் போது அதிலே இருக்கின்ற முக்கியமான நார்ச்சத்தை நாங்கள் வீசி விடுகிறோம். அத்துடன் நாங்கள் அளவுக்கு அதிகமாக சீனியையும் உப்பையும் நாங்கள் அந்த சுவைக்காக நாங்கள் சேர்க்கும் போது அந்த பழத்தினுடைய இயற்கை தன்மை இல்லாமல் போய்விடுகின்றது. எனவே நாங்கள் பழங்களை சாப்பிடும் போது பழங்களாகவே சாப்பிட்டு விட்டு தண்ணீரை நாங்கள் குடிக்கலாம். இவைதான் அந்த முக்கியமான 4 கால்வாசிகளாக எங்களுடைய சாப்பாட்டு பிளேட்டிலே இருக்க வேண்டியவை. அத்துடன் நாங்கள் சாப்பாடு இன்னும் ஒன்று நாங்கள் கலைக்கின்ற போது இயலுமான அளவு சாப்பாட்டிலே சீனியின் அளவையும் உப்பின் அளவையும் குறைக்க வேண்டும். அளவுக்கு அதிகமாக சீனி பாவிப்பது எங்களுடைய இலங்கை மக்களிலே மிகவும் முக்கியமான உணவு பழக்கமாக இருக்கின்றது. இதை இயலுமான வரை நாங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். உப்பின் அளவையும் நாங்கள் மிகவும் குறைவாகத்தான் நாங்கள் பாவிக்க வேண்டும். சில வேளைகளிலே இந்த உணவு தயாரிக்கின்ற போது எண்ணெய் வகைகளை பற்றியும் சில இடங்களிலே கேள்விகள் வருகின்றன. எவ்விதமான எண்ணெய்களை நாங்கள் பாவிக்கலாம் என்ற கேள்வியும் எங்களுடைய மக்களுக்கு இடையிலே காணப்படுகின்றது. அத்துடன் பால், முட்டை இவற்றை நாங்கள் உணவுடன் சேர்த்துக் கொள்ளலாமா, அது உணவுக்கு சிறந்ததா என்ற கேள்வியும் மக்களிடையே இருக்கின்றது. உங்கள் எல்லாருக்குமே தெரிந்த விஷயம், சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியார்கள் வரைக்கும் நாங்கள் படிக்கின்ற போதே நிறை உணவு, அதாவது பேலன்ஸ் டயட் என்பது பற்றி நாங்கள் கலைக்கிறோம். பேலன்ஸ் டயட் என்று சொல்லும் போது இப்ப நான் குறிப்பிட்டது போல மாப்பொருள், புரதம், கனியுப்புகள், விட்டமின்கள் எல்லாமே தேவையான அளவு சேர்ந்த ஒரு உணவைத்தான் நாங்கள் பேலன்ஸ் டயட், அதாவது நிறை உணவு என்று சொல்கின்றோம். 2 உணவுகள் தான் எங்களுக்கு தனியா அந்த உணவை மாத்திரம் சாப்பிடும் போதும் கூட எங்களுக்கு நிறை உணவாக கருதப்படுகின்றது. அந்த 2 உணவுகளும் தான் பாலும் முட்டையும். தனியா ஒரு முட்டையை சாப்பிடும் போதோ அல்லது தனியா ஒரு கப் பாலை குடிக்கும் போதோ எங்களுக்கு அது தனியாவே ஒரு நிறை உணவாகத்தான் கருதப்படுகின்றது. அதிலே எல்லா விதமான ஊட்டச்சத்துக்களும் சரியான அளவிலே கொண்டிருக்கின்றது. அப்ப பாலும் முட்டையும் மிகவும் சிறந்த
நிறை உணவாகத்தான் எங்களுக்கு கருதப்படுகின்றது. அதிலே இருக்கின்ற கொலஸ்ட்ரோலின் தன்மை பாரதூரமான கொலஸ்ட்ரோல் என்றும், அதை இதய நோய் உள்ளவர்கள், ஹார்ட் வருத்தம் என்று சொல்லுகின்றோம், பார்சவாதம் போன்ற ஸ்ட்ரோக் போன்ற வருத்தம் வந்தவர்கள் அதை சாப்பிட முடியாது என்கின்ற சில வேளைகளிலே மக்களிடையே ஒரு பிழையான கருத்து இருக்கின்றது. அப்படி நாங்கள் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. எந்த வருத்தம் உடையவர்களும் அல்லது சாதாரணமான எந்த ஒரு வருத்தமும் இல்லாதவர்களும் கூட இந்த பாலையும் முட்டையையும் சாப்பிட முடியும். அதிலே இருக்கின்ற கொலஸ்ட்ரோல் பாரதூரமான கொலஸ்ட்ரோல் அல்ல, அது எங்களுடைய உடம்புக்கு மிகவும் அவசியமான ஒரு கொலஸ்ட்ரோல். அப்ப நாங்கள் எவ்வளவு பால் அல்லது எத்தனை முட்டை ஒரு நாளைக்கு நாங்கள் சாப்பிட முடியும் என்ற கேள்வியும் வருகின்றது. சாதாரணமாக ஒரு வருத்தமுமே இல்லாத தேக ஆரோக்கியமாக இருக்கின்றோம் என்று நினைக்கின்றவர்கள், அது சிறு குழந்தைகளாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், எல்லோருமே ஒரு நாளைக்கு 3 முட்டையை சாதாரணமாக பாவிக்க முடியும். இதை நாங்கள் முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டும். சிறிய குழந்தைகள், அதாவது வளர்கின்ற மாணவர்கள், படிக்கின்ற பிள்ளைகள் ஒரு நாளைக்கு 3 முட்டை வரை சாப்பிடுவது மிகவும் சிறந்தது. அதிலே நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருப்பதன் காரணமாக அவர்களுடைய உடல் வளர்ச்சிக்கு அது மிகவும் நல்ல பயனைத்தான் தரப்போன்றது. மற்றவர்கள் இப்ப இதய வருத்தங்களோ அல்லது மூளை சம்பந்தமான பார்சவாதம் போன்ற வருத்தங்கள் உள்ளவர்கள் ஒரு நாளைக்கு 1 முட்டையை சாப்பிட முடியும். அதிலே எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அடுத்ததாக நாங்கள் பால் என்று சொல்லுகின்ற போது சிறிய குழந்தைகளுக்கு எவ்வளவு பால் வேணுமென்றாலும் நாங்கள் கொடுக்கலாம், அதுல பிரச்சனை இல்லை. 2-3 கப்புக்கு மேல ஒருத்தரும் பாலை குடிக்க போறதில்ல. தாராளமா நாங்க 2-3 கப் சின்ன பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கலாம். பெரியவர்களுக்கு கூட, நல்ல வயது போனவர்களுக்கு கூட ஒரு நாளைக்கு 2 கப் பால் சாதாரணமாக நாங்கள் கொடுக்க முடியும். எண்ணெய் என்று சொல்கின்ற போது உடற்பருமனை அதிகரிப்பதில் எண்ணெய் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கின்றது. சில விதமான எண்ணெய்களை நாங்கள் கூடுதலாக சாப்பிடும் போது உடற்பருமன் மட்டுமல்ல, கொலஸ்ட்ரோலும் கூடுகின்றது. அப்ப கொலஸ்ட்ரோல் குறைவான எண்ணெய்கள் என்று நாங்கள் குறிப்பிடும் போது சூரியகாந்தி எண்ணெய், மற்றது ஒலிவ் ஆயில் என்று சொல்கின்றோம், மற்றது நல்லெண்ணெய் என்று சொல்கின்றோம். இந்த எண்ணெய் வகைகள் கொழுப்பு குறைவான எண்ணெய்கள், அவற்றை நாங்கள் பாவிக்க முடியும். ஆனால் இந்த எண்ணெய் வகைகளையும் ஒருவர் அளவுக்கு அதிகமாக எடுக்கும் போது கொழுப்பின் அளவு கூடாவிட்டாலும் உடற்பருமனை அதிகரிப்பதில் இந்த எண்ணெய்களும் செல்வாக்கு செலுத்த முடியும். ஆனால் இன்றைய காலத்திலே புது விஞ்ஞான அறிக்கைகளின்படி ஒருவர் தேங்காய் எண்ணெயை கூட பாவிக்கலாம். அப்ப அவருடைய இப்ப நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும் உங்களுடைய உணவு பழக்கத்தில் என்று சொன்னால், எங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற வகையிலும் எங்களிடம் இருக்கின்ற காசு, எவ்வளவு காசு எங்கள்கிட்ட இருக்கின்றது, எங்களை சுற்றி எவ்வளவான உணவுப் பொருட்கள் இருக்கின்றது, அப்ப அதை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் உணவுகளை தீர்மானிக்க வேண்டும். எங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி எங்களிடத்திலேயே இருக்கக்கூடிய தரமான மரக்கறி வகைகள், இல வகைகள், மீன், பால், முட்டை, இறைச்சி போன்ற வகைகளை எங்களுக்கு ஏற்ற விதத்திலே நாங்கள் வாங்கி பாவிக்கலாம். இப்போ ஒருவர் சொல்கின்றார் என்றதன் காரணமாக எங்களால் முடியாத ஒன்றை நாங்கள் யோசிப்பதை விட்டு எங்களுக்கு இலகுவாக கிடைக்கக்கூடிய சாப்பாடு வகைகளை சரியான அளவிலே நாங்கள் சமைத்து சாப்பிடும் போது உங்களுடைய உடல் ஆரோக்கியமானது மிகவும் சரியாக இருக்கும். சீரான ஒரு சுகாதார பழக்க வழக்கங்களை நாங்கள் பின்பற்றுவதன் மூலம் ஆரோக்கியமான வாழ்க்கையை எவ்வாறு வாழலாம் என்பது பற்றி தான் இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இணைய வழியூடாக இணைந்து எமக்கான தெளிவினை தந்து கொண்டிருக்கின்றார் கிழக்கு பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் மருத்துவ சிரேஷ்ட விரிவுரையாளரும் பொது வைத்திய நிபுணருமான டாக்டர் பாக்யரத்னம் மயூரதன் அவர்கள். டாக்டர், நீங்கள் உணவு பழக்க வழக்கம் பற்றி பல்வேறு விடயங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் நம் அநேகரிடத்தில் இருக்கின்ற ஒரு பொதுவான சந்தேகம் என்னவென்றால், கோழி இறைச்சி பற்றி நீங்கள் குறிப்பிட்ட விடயத்திலே பிராய்லர் கோழி இனம் என்ற ஒரு வகை இருக்கின்றது. அதை உட்கொள்வதால் ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்படும் அல்லது வேறு வியாதிகள் ஏதாவது நமக்கு ஏற்பட்டுவிடும் என்ற அச்சம் நம்மிடத்தில் இருக்கின்றது. இதற்கான தீர்வு என்னவாக இருக்கின்றது? சரியான நல்ல ஒரு கேள்வி. இதுவும் சாதாரணமாக எங்களுடைய மக்கள் மனதிலே இருக்கின்ற முக்கியமான சந்தேகமாகத்தான் இருக்கின்றது. கோழி என்று சொல்லும் போது அது பிராய்லர் கோழியாக இருந்தா என்ன, வேற கோழியாக இருந்தால எல்லா கோழியுமே ஒன்றுதான். அதனால் கோழி இறைச்சி என்று சொல்லும் போது பிராய்லர் கோழி இறைச்சியில் இருக்கின்ற சத்தும்
மற்ற கோழி வகைகள் இப்ப சில வேளைகளில் நாட்டு கோழி அல்லது வேறு வேறு கோழிகள் என்று சொல்கிறார்கள். எல்லா கோழி இறைச்சியுமே ஒரே மாதிரியான கோழி இறைச்சி தான். அதில் இருக்கின்ற சத்து ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றது. புரோய்லர் கோழி பாதகமானது என்று சொல்லியோ மற்ற கோழி வகைகள் நல்லம் என்று சொல்லியோ சயின்டிபிக்கா பெரிய அளவுல எங்களுக்கு ஆய்வுகள் இல்லை. அந்த ஆய்வுகளின் முடிவுகளும் கூட அப்படி இருக்காதான் பயப்படாமல் எந்த கோழி உங்களுக்கு இலகுவாக கிடைக்கின்றதோ அந்த கோழி இறைச்சியை நாங்கள் சாப்பிடலாம். முட்டையிலையுமே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சில வேளைகளிலே மக்களிடையே நாட்டு முட்டை, ஃபார்ம் முட்டை அதாவது என்று பிரித்துத்தான் பார்க்கிறார்கள். அதோட விலையுமே எங்களுடைய மார்க்கெட்டுகளிலே வித்தியாசமான விலையிலே தான் இருக்கின்றது. ஆனால் சத்து என்று பார்க்கும்போது எல்லா விதமான கோழி முட்டைகளையுமே, அது நாட்டு கோழி முட்டையாக இருந்தாலும் சரி, ஃபார்ம் கோழி முட்டையாக இருந்தாலும் சரி, அதிலே இருக்கின்ற சத்தின் அளவு ஒரே அளவாகத்தான் இருக்கின்றது. 2 முட்டைகளுமே பேலன்ஸ் டயட், நிறை உணவாகத்தான் இருக்கின்றது. அப்ப எங்களுக்கு எந்த முட்டை வாங்குறதுக்கு வசதி இருக்குதோ, எங்களுக்கு எந்த முட்டை இலகுவாக கிடைக்கின்றதோ அந்த முட்டையை வாங்கி தாராளமாக பாவிக்கலாம். 2 முட்டைகளுக்கு இடையிலே வித்தியாசம் இல்லை. ஆம், தேவையற்ற அச்சத்தை தவிர்த்து எம்மிடத்தில் இருக்கின்ற கொள்வனவாற்றலை கொண்டு நம்மை சூழ இருக்கின்ற நமக்கு கிடைக்கின்ற உணவுகளை சரியாக நாங்கள் எடுத்துக்கொள்வதன் மூலம் நமக்கான சரியான ஊட்டச்சத்துக்களை பெறுவதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். டாக்டர், இதில் இன்னொரு சந்தேகம் அனைவரிடத்தில் இருக்கின்றது. நமக்கு இருக்கின்ற தொற்றாத நோய்களின் நிமித்தம் நமக்கான உணவு பழக்கம் என்பது மாறுபட்டு இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். எனவே ஏதாவது வேறொரு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உணவு பழக்கம் என்பது மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமாக இருக்கின்றதா? இதை பற்றி உங்கள் கருத்து என்னவாக இருக்கிறது? நல்ல கேள்வி. இப்ப நான் இப்போது இதுவரையும் நான் குறிப்பிட்ட அந்த சாப்பாட்டு பிளேட்லேயே 4ஆக பிரித்து ஒவ்வொரு காவாசிலேயுமே சாப்பிட வேண்டும் என்று சொல்கின்ற விதியானது எல்லா நோய் உள்ளவர்களுக்கோ அல்லாட்டி சாதாரண ஒரு விதமான நோயும் இல்லாதவர்களுக்கும் ஒரே மாதிரி தான். எல்லோருமே எங்களுடைய சாப்பாட்டு பிளேட்டை 4ஆக பிரித்து முதல் காவாசிக்கு மாப்பொருள் நிறைந்த உணவையும், 2வது காவாசிக்கு புரதம் நிறைந்த உணவுகளையும், 3வது காவாசியிலே மரக்கறிகளையும் இல வகைகளையும் சாப்பிட்டு முடித்த பிற்பாடு 4வது காவாசியிலே பழங்களை சாப்பிடலாம். இதிலே சில நோயாளிகளுக்கு ஒரு சில விதமான விதிமுறைகள் தான் இருக்கின்றது. அதை விடுத்து இவ்வாறு நாங்கள் சாப்பிடும் போது எந்த ஒரு வருத்தம் உள்ளவரும் சாதாரண வாழ்க்கையை வாழ முடியும். இதிலே நாங்கள் குறிப்பிடும் போது ஒரு நீரிழிவு நோய், அதாவது டயபெட்டிக், அதாவது சீனி வருத்தம் என்று கூட சிலர் சொல்கிறார்கள். இந்த நோய் உள்ளவர்கள் பழங்களை தெரிவு செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பழங்களை நான் சொன்ன மாதிரி அளவுக்கு அதிகமாக பழங்களை சாப்பிட முடியாது. ஆனால் 3 வேளையுமே சாப்பாட்டின் பிற்பாடு ஒரு வாழைப்பழம் அளவுக்கு எந்த ஒரு பழத்தையும் அவர்கள் சாப்பிடலாம். ஆனால் பழங்களை தெரிவு செய்யும் போது அவர்கள் கொஞ்சம் காய் பருவமாக பழங்களை உட்கொள்வது சிறந்தது. மிகவும் கனிந்த பழங்களை உட்கொள்வதை விட, இப்ப நாங்கள் மார்க்கெட்டிலே போய் பழங்களை வாங்கும் போதும் கூட பழங்களை பழுக்க வைப்பதற்காகவே சில ரசாயனங்கள் சேர்க்கப்படுவது எங்களுக்கு தெரிந்த விஷயமாக இருக்கிறதால் நாங்கள் பழங்களை வாங்கும் போதும் சாதாரணமாக நான் முதலே குறிப்பிட்டது போல வேற பழங்களை, நிறமுடைய பழங்களை வாங்க வேண்டும். சில வேளைகளிலே ஒரே பழம்தான் உங்களுக்கு கிடைக்கிறது. உதாரணமாக உங்களுக்கு வாழைப்பழம் மட்டும்தான் உங்களுடைய இடத்திலே இலகுவாக கிடைக்குது என்று சொன்னாலும் கூட வாழைப்பழங்களை வாங்கும் போதும் வேறு விதமான வாழைப்பழங்களை, அதாவது ஒரு நாள் கதலி வாழைப்பழம், 2-3 நாளைக்கு பிறகு இதர வாழைப்பழம், அப்படி வேறு வாழைப்பழங்களை வாங்குவதும் கூட மிகவும் சிறந்தது. முடிந்த அளவுக்கு வேறு நிறங்களை கொண்ட பழங்களை வாங்கலாம். ஆனால் ஆகலும் பழுத்த பழங்களாக, மிகவும் கனிந்த பழங்களாக வாங்கும் போதுதான் அதிலே ரசாயன பதார்த்தங்கள் சேர்க்கப்படுவதற்குரிய வாய்ப்புகள் கூட இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் சொல்லுவது கொஞ்சம் காய்களாகவே வாங்கி எங்களுடைய வீட்டுகளிலே 1 நாளோ 2 நாளோ வைத்து பழுத்த பின்னர் சாப்பிடலாம். அப்ப இந்த நீரிழிவு நோயாளிகள் மிகவும் அதிகமாக கனிவதற்கு முதல் கொஞ்சம் காய் பருவத்திலேயே இந்த பழங்களை சாப்பிடுவது மிகவும் நல்லதாக இருக்கின்றது. அதை விடுத்து நான் மேலே குறிப்பிட்டது போல இருதய வருத்தங்கள், பார்சவாத நோய்கள் உள்ளவர்கள் முட்டையின் அளவையும் ஒரு நாளைக்கு 1ஆக குறைப்பது நல்லது. ஒரு நாளைக்கு 3 முட்டைகள் சாப்பிடுவது அவ்வளவு நல்லது என்று சொல்ல முடியாது. மற்றும்படி மற்ற உணவு பதார்த்தங்கள் எல்லாம் எல்லாருக்குமே ஒரே பொதுவான விதிகள் தான். எல்லோரும் நான் சொன்னது போல சாப்பாடு பிளேட்டிலே 1/4 என்ற அளவு ஒவ்வொரு உணவையும் வைத்து சாப்பிடலாம்.
இன்று சிறுவர்கள் முதல் வயது வித்தியாசமின்றி பல்வேறு தொற்றாத நோய்களுக்கு உள்ளாகுவதற்கான காரணமாக அமைவது அவர்களுடைய உணவு பழக்கம்தான். எனவே நாம் சரியான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ விரும்புவோமானால் ஒரு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்ளுகின்ற வாழ்க்கை முறைக்கு நம்மை தயாராக்கிக் கொள்ள வேண்டும். டாக்டர், இன்றைய காலகட்டத்திலே எங்களுடைய வாழ்க்கை முறை என்பது இயந்திரங்களை பயன்படுத்தி நம்முடைய வேலைகளை இலகுவாக்குவதாக அமைகின்றது. இதனால் எங்களுடைய உடல் உழைப்பு என்பது குறைந்து கொண்டே செல்கின்றது. எனவே உடற்பயிற்சி எங்கள் ஆரோக்கிய வாழ்விற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் உடையதாக இருக்கின்றது? உணவு பழக்கத்தை போல உடற்பயிற்சியும் எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. இன்றைய காலத்திலே நாமல் பார்த்தோமாக இருந்தால் எல்லா இடங்களுமே, கிராமப்புறங்களில் மட்டுமல்ல நகரப்புறங்களிலேயுமே கூட வெளியிலே சென்று சிறுவர்கள் விளையாடுவது குறைந்து கொண்டே வருகின்றது. வீட்டுக்குள்ளேதான் சிறுவர்கள் விளையாடுகிறார்கள் என்று சொல்லும் போது ஒரே இடத்தில் இருந்து கொண்டு தொலைக்காட்சியை பார்த்து கொண்டோ அல்லாட்டி போன்லயோ கேம்ஸ்லயோ அப்படித்தான் அவர்களுடைய விளையாட்டு இருக்கின்றது. அது இல்லாமல் சிறுவர்களாக இருந்தால் வெளியிலே சென்று ஒவ்வொரு நாளும் இந்நேரங்களிலே நன்றாக உடல் களைத்து, அதாவது வேறுக்கும் வரை நன்றாக விளையாடுவது அவர்களுக்குரிய உடற்பயிற்சியாக இருக்கின்றது, என்ன விளையாட்டாக இருந்தாலும் சரி. ஆனால் ஒரு பெரியவர்கள், ஒரு வேலைக்கு போகின்ற ஒருவர் அல்லாட்டி வீட்டிலே இருக்கின்ற ஒரு 60-65 வயது வேறு வருத்தங்கள் உடையவர்கள் என்று சொல்லும் போது அவர்களால் வெளியில் சென்று விளையாடுவதற்குரிய வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கின்றன. அப்ப அவர்களுக்கும் நாங்கள் சாதாரணமாக எல்லோராலும் செய்யக்கூடிய உடற்பயிற்சியை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அது என்ன உடற்பயிற்சி என்று சொன்னால், நாங்கள் பிரிஸ்க் வாக்கிங் என்று சொல்லுவோம். கொஞ்சம் வேகமாக நடக்கிறது தான் மிகவும் இலகுவாக செய்யக்கூடிய ஒரு உடற்பயிற்சி. இந்த உடற்பயிற்சியானது எத்தனை நாள் எவ்வளவு செய்ய வேண்டும் என்று பார்த்தால், ஒவ்வொரு நாளும் 30 நிமிடங்களாவது செய்ய வேண்டும். அந்த 30 நிமிடம் செய்கின்ற உடற்பயிற்சி ஒரு வாரத்திலே 5 நாட்களுக்கு குறையாமல் செய்வது மிக முக்கியம். அப்ப இயலுமானவர்கள் ஒவ்வொரு நாளுமே 30 நிமிடம் உடற்பயிற்சியை செய்யலாம். அதற்கு வசதி குறைந்தவர்கள் ஒன்று விட்டு ஒரு நாளாவது 30 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். இப்ப ஒரு நாளும் உடற்பயிற்சி செய்யாத ஒருவர் திடீரென 30 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்ய விழிக்கிடும் போது அவருடைய உடல் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது. சில வேளைகளில் தொடர்ச்சியாக 30 நிமிஷம் ஓடிவிட்டு 2 நாள் கட்டிலேயே படுத்திருக்க வேண்டிய நிலை கூட ஏற்படும். அவர் அதுக்கு பழக்கப்படுத்தி இருக்காமல் இருந்தார். அதனால் நாங்கள் சாதாரணமாக சொல்லுவது, ஒரு வாரத்திற்கு ஒரு 5 நிமிடம், புதுசாக தொடங்குறவர்கள் ஒரு 5 நிமிடம் உடற்பயிற்சியை செய்யுங்கள். அடுத்த வாரம் ஒரு 10 நிமிடம், அதுக்கு அடுத்த வாரம் 15 நிமிடம், அதுக்கு அடுத்த வாரம் 20 நிமிடம், அப்படி என்று சொல்லி ஒவ்வொரு வாரமும் அல்லாட்டி ஒரு 4-5 நாட்களுக்கு ஒருக்காகவோ தங்களுடைய உடற்பயிற்சியின் செய்கின்ற நேரத்தை சிறிது சிறிது அளவாக அதிகரித்து ஒரு 30 நிமிடத்திற்கு கொண்டு போகலாம். அதன் பிற்பாடு 30 நிமிடங்கள் அவர்களுடைய உடற்பயிற்சியை செய்யலாம். இப்ப பிரிஸ்க் வாக்கிங், கொஞ்சம் வேகமாக நடத்தல் என்று சொல்லும் போது பலருக்கு அது என்ன வேகத்திலே நடக்க வேண்டும், எவ்வளவு தூரம் நடக்க வேண்டும் என்று பலவிதமான சந்தேகங்கள் இருக்கலாம். இதிலே கணக்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் சாதாரணமாக ஒரு அறிவுறுத்தலாக சொல்லுவது, ஒருவர் நடக்கும் போது அந்த 30 நிமிடங்கள் நடக்கத்தான் வேண்டும். அந்த 30 நிமிடங்கள் நடக்கும் போது கொஞ்சம் அவர் கைகளை நீட்டி அசைத்து நடக்க வேண்டும். கொஞ்சம் வேர்வை வர வேண்டும் அவர்களுக்கு. இப்படி இருந்தாலே போதும். இன்னும் கொஞ்சம் மேலதிகமாக சொல்லுவதாக இருந்தால், ஒரு நிமிடத்திலே அவர் 100 காலடிகள் வைக்கின்ற அளவு வேகத்திலே நடக்க வேண்டும். அல்லது அவருடைய இதய துடிப்பை பல்ஸ் ரேட் என்று சொல்லுவோம், கையிலே வைத்து அவரால் எண்ணிக்கொள்ள முடியுமாக இருந்தால் அவருடைய ஹார்ட் ரேட், இதய துடிப்பு 100 தடவைகள் ஒரு நிமிஷத்துக்கு துடிக்கின்ற அளவுக்கு வேகமாக நடக்கலாம். அப்ப இவை நாங்கள் சொன்னாலும், இப்ப 100 அடி வைத்து நடங்கள், உங்களுடைய ஹார்ட் ரேட் 100க்கு அதிகரிக்கும் வகையிலே கொஞ்சம் வேகமாக வேறுக்கக்கூடிய அளவு நடங்கள் என்று சொன்னாலும் கூட சில வேளைகளிலே சிலருக்கு இதை செய்ய முடியாது. அப்ப அப்படியானவர்களுக்கு நாங்கள் சொல்லுவது, நீங்கள் 30 நிமிடம் நடக்க உங்களால் எந்த அளவு வேகத்திலே நடக்க முடிகின்றதோ அந்த வேகத்திலே நடங்கள். ஆனால் ஒன்றை ஒன்று கொஞ்சம் வேறுக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் வேகமாக நடக்கலாம். நடக்க முடியாது, இல்லாட்டி நடக்கிறதுல விருப்பம் இல்லை என்று நினைக்கிறவர்கள் சைக்கிள் ஓடலாம். சைக்கிள் ஓடுவோம் என்று நினைக்கிறவர்களும் ஆகலும் வேகமாக கொடுத்ததிலே ஓரளவு குறிப்பிட்ட ஒரு சாதாரண வேகத்திலே கொஞ்சம் எங்களுக்கு வேர்வை வரக்கூடிய அளவுக்கு, ஆனால் அவர்களும் 30 நிமிடம் சைக்கிள் ஓடலாம்.
சிலருக்கு சைக்கிளும் ஓட முடியாது, நடக்க முடியாது என்று சொல்ல விரும்பவர்கள் வேறு விதமான உடற்பயிற்சிகள், சிலவர்கள் இருந்து செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள், யோகா, கைகளை கொண்டு செய்ய வேண்டிய உடற்பயிற்சிகள், அப்படியானவற்றை செய்யலாம். ஜிம்முக்கு சென்று அங்கே எக்ஸசைஸ் செய்யலாம் என்று நினைக்கிறவர்கள் அங்கே போயும் கூட தங்களுடைய உடற்பயிற்சிகளை செய்யலாம். ஆனால் முக்கியமாக ஒன்றை நாங்கள் கவனிக்க வேண்டும். இந்த உடற்பயிற்சியானது டைனமிக் எக்ஸசைஸ் என்று சொல்கின்றோம். அதாவது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணக்கூடிய மாதிரி உடற்பயிற்சியாகத்தான் இருக்க வேண்டும். ஒரே இடத்திலே இருந்து செய்வது. நீங்கள் ஜிம்முக்கு போய் பார்த்தீர்களாங்க, சில வேளைகளிலே எங்களுடைய வயிற்று தசைகளை அழகாக்குவதற்காக படுத்திருந்து செய்யக்கூடிய எக்ஸசைஸுகள், இந்த பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ் என்றெல்லாம் சொல்லுகிறோம். கைகளை, அதாவது எங்களுடைய உடலுடைய கட்டமைப்பை மாற்றி அழகுபடுத்துவதற்காக செய்யக்கூடிய எக்ஸசைஸ் என்ற ஒரு விதமான எக்ஸசைஸ் இருக்கின்றது. மற்றது டைனமிக்ஸ் எக்ஸசைஸ் என்ற ஒரு விதமான எக்ஸசைஸ் இருக்கின்றது. அப்ப இதிலே இந்த டைனமிக், அதாவது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நாங்கள் அசைந்து செல்லுகின்ற உடற்பயிற்சிகள் தான் ஆரோக்கியமான உடற்பயிற்சிகளாக இருக்கும். ஒரே இடத்திலே இருந்து எங்களுடைய வயிற்று தசைகளை அழகுபடுத்துவதற்காகவோ இல்லாட்டி பைசெப்ஸ், ட்ரைசெப்ஸ் என்று அந்த எங்களுடைய உடல் கட்டமைப்பை அழகுபடுத்துவதற்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட உடற்பயிற்சிகள் தேக ஆரோக்கியத்திற்கான உடற்பயிற்சிகளாக இருக்காது. நாங்கள் சாதாரணமாக அறிவுறுத்துவது ஒரு வேகமாக நடத்தல் இல்லாட்டி சைக்கிள் ஓடுதல் போன்ற உடற்பயிற்சிகள் எல்லோராலும் இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கின்றதால் அதைத்தான் நாங்கள் எல்லோருக்கும் செய்யுங்கள் என்று அறிவுறுத்துகிறோம். ஆம் டாக்டர், ஆரோக்கியமான வாழ்விற்கு சரியான உணவு பழக்கம் எந்த அளவிற்கு அவசியமோ அதற்கேற்ப உடற்பயிற்சியும் அவசியமாக இருக்கின்றது. இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே நாளாந்த வாழ்வை ஆரோக்கியமாக மாற்றுவதற்கு என்னென்ன விடயங்களை நாங்கள் அக்கறை செலுத்த வேண்டும் என்பது பற்றிய விடயங்களை கருத்து கொண்டிருக்கின்றோம். எங்களோடு இணைந்து எமக்கான தெளிவினை தந்து கொண்டிருக்கின்றார் கிழக்கு பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் மருத்துவ சிரேஷ்ட விரிவுரையாளரும் பொது வைத்திய நிபுணருமான டாக்டர் பாக்யரத்னம் மயூரதன் அவர்கள். டாக்டர், நாங்கள் உடற்பயிற்சி பற்றி கதைத்திருந்தோம். இந்த உடற்பயிற்சி சரியாக செய்யாவிட்டாலும் கூட பல்வேறு தொற்றாத நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இதேபோல் பல்வேறு தொற்றாத நோய்கள் ஏற்படுவதற்கான ஒரு அடிப்படை காரணமாக மது அருந்துதலும் புகைப்பிடித்தலும் அமைகின்றது. இது எங்களால் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு காரணியாக இருக்கின்றது. ஆயினும் அதற்கான அக்கறையும் முக்கியத்துவத்தையும் நாங்கள் கொடுப்பதில்லை. எனவே இதை பற்றி உங்கள் கருத்து என்னவாக இருக்கிறது? சரியாக நீங்கள் சொன்னது போன்ற நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் தொற்றாத நோய்கள், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் என்று சொல்கின்றோம். ஆனால் நாங்கள் இன்றைக்கு ஆரோக்கியமான வாழ்வை எவ்வாறு வாழலாம் என்று சொல்லும் போது தொற்றாத நோய்கள் மட்டுமல்ல, தொற்றுகின்ற நோய்களுமே இன்றைய காலகட்டத்தில் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது. இந்த நாங்கள் இப்போது குறிப்பிட்ட உணவு பழக்கங்கள், உடற்பயிற்சிகளை செய்யும் போது எங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றதால் தொற்றுகின்ற நோய்களும் கூட எங்களை அணுகுவது மிகவும் குறைவாக இருக்க போன்றது. அப்ப இந்த உணவு பழக்கங்கள், உடற்பயிற்சி மற்றும் நாங்கள் இன்னும் தொடர்ந்து கதைக்க இருக்கின்ற விடயங்களை சரியாக ஒருவர் முன்வைக்கும் போது அவருடைய வாழ்க்கையிலே தொற்றுகின்ற நோய்களும் தொற்றாத நோய்களுமே அணுகுவதை நாங்கள் தடுக்க முடியும். இப்ப அடுத்ததாக நாங்கள் உணவு பழக்கம், உடற்பயிற்சியை தொடர்ந்து கவனம் செலுத்துவது புகைப்பிடித்தல், மதுபானம் அருந்துதல். புகைப்பிடித்தல், அதாவது நாங்கள் சிகரெட் ஸ்மோக்கிங் அல்லாட்டி என்ன ஒரு பதார்த்தமாக இருந்தாலும், சில வேளைகளிலே பீடியாக இருந்தாலும் அல்லாட்டி வேறு எந்த ஒரு புகைத்தலை பயன்படுத்தும் போதும் அதிலே இருக்கின்ற கெமிக்கல்ஸ், ரசாயன பொருத்த பதார்த்தங்கள் எங்களுடைய உடலை மிகவும் அதிகமாக பாதிக்கின்றன. ஒரு சிகரெட்டை நாங்கள் எடுத்தோமாக இருந்தால் அதிலே கிட்டத்தட்ட 7300க்கும் மேற்பட்ட ரசாயன பதார்த்தங்கள் அதிலே இருக்கின்றது. 7300க்கும் மேற்பட்ட ரசாயன பதார்த்தங்கள் ஒரு சிகரெட்டிலே இருக்கின்றது. இந்த சிகரெட்டிலே பதார்த்தங்களிலே 70க்கு மேற்பட்ட ரசாயன பதார்த்தங்களை நாங்கள் கார்சினோஜெனிக் ஏஜென்ட்ஸ், அதாவது கேன்சர், நோயை உருவாக்குகின்ற ரசாயன பதார்த்தங்களாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு சிகரெட்டிலே 70 கெமிக்கல்ஸ், ரசாயன பதார்த்தங்கள் புற்றுநோயை உருவாக்குறதுக்கு காரணமான ரசாயன பதார்த்தங்களாக இருப்பதால் புகைத்தலை முற்று முழுதாக 100க்கு 100% நாங்கள் பாதிக்க முடியாது. ஆக்டிவ் ஸ்மோக்கிங் என்று சொல்கிறோம். அதாவது ஒருவர் புகைத்தலை தானாகவே பிடிக்கின்றார்,
இன்னொன்று சொல்லுகின்றோம் நாங்கள் சிலவேளை passive ஸ்மோக்கிங் வந்து, அதாவது புகைக்கின்ற ஒருவருக்கு பக்கத்திலே இருந்து அவர்கள உடல்ல இருந்து வர புகையை சுவாசிப்பவர்கள். ஆக்டிவ் ஸ்மோக்கிங்காக இருந்தாலும் passive ஸ்மோக்கிங்காக இருந்தாலும் இரண்டு பேருக்குமே இந்த ரசாயன பதார்த்தங்களால் பாதிப்பு ஏற்படுத்துவதன் காரணமாக புகைத்தலை முற்றாக தடுக்க வேண்டும். அப்ப புகைத்தலுக்கு பக்கத்துல போயிருந்து சுவாசிப்பதையும் வந்து மக்கள் முற்றாக நிறுத்த வேண்டும். புகைத்தலை என்று சொல்லும் போது 100% யாருமே புகைத்தலை பாவிப்பது சிறந்த ஆரோக்கியமான உடலுக்கு வழிவகுக்காது. மதுபானம் என்று சொல்லும் போது ஒரு குறிப்பிட்ட அளவு, குறைந்த அளவு மதுபானம் சில வேளைகளிலே எங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நன்மை தரும் என்றுதான் ஆராய்ச்சிகள் இதுவரைக்கும் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சாதாரணமான மக்கள் மதுபானத்தை அருந்த தொடங்கும் போது, ஆரம்பிக்கும் போது அவர்களால் இலகுவாக அந்த மதுபானத்தின் அளவை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு கிளாஸ் போதும், 2 கிளாஸோட எனக்கு போதும், நான் நிப்பாட்டலாம் என்று சொல்லி அந்த கண்ட்ரோல், அதாவது இவ்வளவு போதும் என்று சொல்லி அந்த அதுக்கு மேல மதுபானத்தை குடிக்காமல் விடுகின்ற அந்த கட்டுப்பாடு மக்களுக்கே இருக்கின்ற காரணத்தினால் ஆரம்பத்தில் இதை செய்வது இலகுவாக இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் அல்லது நீண்ட காலம் மதுபானம் பாவனைக்கு ஆளாகின ஒருவர் அல்லது ஒரு நீண்ட காலத்திற்கு மதுபானத்தை தொடர்ச்சியாக பாவித்து கொண்டு செல்கின்ற பொழுது அந்த கட்டுப்பாட்டை தீர்மானிக்கின்ற தன்மை மக்களுக்கு குறைந்து கொண்டு செல்கின்றது. அந்த கட்டுப்பாட்டை இழக்கிறார்கள். அதை மதுபானம் மக்களை கட்டுப்படுத்த விளைகின்றது. அதன் காரணமாக ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் மதுபானம் அருந்துபவர் அந்த அளவை தன்னால் கட்டுப்படுத்த முடியாமல் அளவுக்கு அதிகமாக பாவிக்கும் போது எல்லா விதமான நோய்களும் அதற்கு ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது. அதன் காரணமாக நாங்கள் சாதாரணமாக அறிவுறுத்தும் போது மதுபான பாவனையை எந்த ஒருவரும் புதிதாக ஆரம்பியுங்கள், இது உடல் நலத்திற்கு நல்லது, இதை புதிதாக தொடங்குங்கள் என்று சொல்லி யாருக்குமே நாங்கள் அறிவுறுத்துவதில்லை. மதுபானம் பாவிப்பவர்கள் அதை நன்றாக குறைத்துக் கொள்ள வேண்டும். முடிந்தவரை அதை நிறுத்தினாலும் நன்மைதான். ஏனென்றால் மதுபானம் அளவை விட கூடும் போது ஏற்படுகின்ற பாதிப்புகளை ஒப்பிட்டு பார்க்கும் போது மதுபானம் குடிப்பதனால் ஏற்படும் நன்மைகள் குறைவாகத்தான் இருக்கின்றன. அதனால் மதுபானம் பாவிப்பது ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு முன்னுதாரணமாக இருக்காது. அதை நிறுத்திக் கொள்வது அல்லது இயலுமானவரை குறைத்துக் கொள்வதுதான் உடல் ஆரோக்கியத்துக்கு நன்மை தரும். கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகளில் அக்கறையை செலுத்தி அவற்றை விட்டு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நாங்கள் திரும்ப வேண்டுமாயின் நிச்சயம் இனி புதிதாக ஆரம்பிக்காத ஒருவராக இருப்பீர்களானால் உங்களுடைய அளவுகளில் கட்டுப்பாட்டை மது அருந்துதலில் தீர்மானிக்கலாம், அல்லது மதுவை அருந்தாமல் முற்றாக கூட நிறுத்தலாம். புகைப்பிடித்தல் என்பது முற்றாக நாங்கள் விட்டொழிக்க வேண்டிய ஒரு பழக்கமாக மாற வேண்டும் என்று அழகாக டாக்டர் வலியுறுத்தியிருந்தார். டாக்டர், நாங்கள் பொதுவாக பார்க்கின்ற போது ஒரு இயந்திரத்திற்கே தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற போது ஒரு ஓய்வு என்பது அவசியமாக இருக்கின்றது. இல்லாத பட்சத்திலே அதனுடைய செயற்றிறன் குறைந்து அது செயலிழந்து விடுவதை பார்க்கின்றோம். அதே போல்தான் எங்களுடைய உடலும், நம் உடலுக்கும் தேவையான ஓய்வு அவசியமாக இருக்கின்றது. அதேபோல் இன்றைய சமூகத்தில் மிக பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் என்று சொல்கின்றோம். இந்த சொல் கூட நமக்கு பரிச்சயமாகிவிட்டது. இதை குறித்து என்ன விடயங்களை பகிர்ந்து கொள்ள நினைக்கிறீர்கள்? நீங்கள் சரியாக உங்களுடைய உடலை ஒரு இயந்திரத்திற்கு ஒப்பிட்டு சொன்னீர்கள். உங்களுடைய உடல் என்பது மிகவும் வினைத்திறனான ஒரு தொழிற்சாலை தான். ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தை பற்றி சொன்னீர்கள். இன்றைய காலகட்டத்திலே மன அழுத்தம் எல்லா மக்களுக்குமே பொதுவாக இருக்கின்றது. சிறிய குழந்தைகளிலே இருந்து மிகவும் வளர்ந்தவர்கள், முதிர்ச்சி அடைந்தவர்கள் என்று எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் ஒரு முக்கியமான பங்கை வகுக்கின்றது. கொஞ்சம் பழைய மக்கள், இலங்கையிலே வாழ்கின்ற மக்களை பார்த்து கொண்டு போனால் அந்த ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தை உணர்ந்து கொள்ளுவது குறைவு. நாங்கள் ஏதுமான வரைக்கும் எல்லாத்தையும் கொஞ்சம் சமாளிச்சு போவோம், அட்ஜஸ்ட்மெண்ட் சமாளித்து போவோம் என்று நினைத்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நாங்கள் பெரிதாக கணக்கிலே எடுப்பதில்லை. ஆனால் இன்றைய கட்டத்திலே இருக்கின்ற சிறுவர்களில் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் அந்த மிகவும் ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழுவதாலும் வேறு பல காரணங்களாலும்
ஸ்ட்ரெஸ் வந்து அவர்களுக்கு மிகவும் இலகுவாக வந்து விடுகிறது. பள்ளிக்கூடம் போற சின்ன பிள்ளைகள் 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படிக்கின்ற மாணவர்களிலே இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் காணப்படுகின்றது. உங்களுடைய ஸ்ட்ரெஸ் வந்து எதன் காரணமாகவும் வரலாம். உங்களுடைய பாடசாலையிலே மாணவர்களுக்கு படிப்பிலே பிரச்சனைகள் வந்து ஸ்ட்ரெஸ் வரலாம். சிலவழிலே உடற்பருமன் அதிகரித்து இருப்பதே அவர்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். வெளியிலே போக முடியாது, முன்னுக்கு போயிருந்த ஒரு விஷயத்தை கதைக்க முடியாது, மற்றவர்கள் பகுதி பண்ணுவார்கள், நான் உடம்பு வடிவில்லாம இருக்கிறேன், உடம்பா இருக்கிறேன் என்றதே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம். வேலைக்கு போறவர்கள் அவர்களுடைய வேலை செய்யற இடங்களிலே அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வேலையின் அளவு கூடுதலாக இருக்கலாம், அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். சில வேளைகளிலே அவர்களுக்கு விருப்பமான ஒரு ஃபீல்டிலிருந்து இன்னொரு ஃபீல்டிலே வேலைக்கு போகும்போது அது எந்த வேலையாக இருந்தாலும் அவர்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். வீட்டுக்கு வரும்போது வீட்டிலே இருக்கின்ற மற்றவர்கள் வீட்டு குடும்ப அங்கத்தவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரலாம். அப்ப எந்த ஒரு இடங்களிலேயுமே மன அழுத்தம் அதிகமாக வரலாம். மன அழுத்தம் அதிகரிக்கும் போது அவர்களுக்கு எல்லா விதமான தொற்றா நோய்களும் இலகுவாக ஏற்படும். உதாரணமாக ஹைப்பர் டென்ஷன், ஹை பிளட் பிரஷர், அதாவது உயர் குருதி அமுக்கம் என்று சொல்கின்றோம், டயபெட்டிஸ் அல்லாட்டி நீரிழிவு என்று சொல்கின்றோம், பக்கவாதம் ஸ்ட்ரோக் என்று சொல்கின்றோம், ஹார்ட் அட்டாக் என்று சொல்கின்றோம், கேன்சர், எல்லா வருத்தமுமே சாதாரணமாக இருப்பவர்களை விட ஸ்ட்ரெஸ் கூடியவர்களுக்கு அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைத்துக் கொள்வது அவர்களுடைய கைகளிலும் அவர்களை சுற்றி இருக்கின்ற, அதாவது அவர்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவர்களுடைய நண்பர்களின் கையில் தான் இருக்கின்றது. ஒருவர் ஸ்ட்ரெஸ் ஆகும் போது ஒரு சில தினங்கள் அந்த வேலையிலிருந்து லீவ் எடுத்து தங்களுக்கு விருப்பமான ஒன்றிலே மனதை செலுத்துவதன் மூலமாகவோ, அல்லாட்டி பொருத்தமாக இருந்தால் அந்த வேலையை மாற்றிக்கொள்வதன் மூலமோ, அல்லாட்டி பாடசாலை மாணவர்களுக்கு அது சம்பந்தமான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துதல், ஆசிரியர்களுக்கு அது சம்பந்தமான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துதல், பெற்றோர்களுக்கு அது சம்பந்தமான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதன் மூலமாகவோ இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கின்றது என்று நினைக்கின்றவர்கள் சரியான இடத்திலே மருத்துவ ஆலோசனையை பெற்று ஸ்ட்ரெஸ்ஸை குறைத்து வாழ்வது மிகவும் முக்கியமாகும். இன்னும் ஒன்றாக, பண்டைய முதல் ஒரு சில வருடங்களுக்கு முன்பு ஆரோக்கியமான வாழ்வு என்று சொல்லும் போது இந்த 5 விடயங்களை தான் நாங்கள் முக்கியமாக கருத்திலே எடுத்திருந்த. நாங்கள் இப்ப நீங்க சொன்ன ஒரு உடலை வந்து நாங்கள் ஒரு தொழிற்சாலைக்கு உதாரணமாக சொல்லும் போது, ஒரு தொழிற்சாலையிலே ஒரு மெஷினுக்கு நாங்கள் ஒரு ரெஸ்ட் கொடுக்கிற மாதிரி எங்களுடைய உடலுக்கும் ஒரு ரெஸ்ட் தேவைப்படுகிறது. அதுதான் நாங்கள் சொல்றது உறக்கம் அல்லது நித்திரை என்று சொல்றோம். அந்த நித்திரையின் அளவும் கூட ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கு மிக மிக முக்கியமானதாக இன்றைய நவீன விஞ்ஞான ஆய்வுகளிலே குறிப்பிடப்படுகின்றது. அப்ப நித்திரை, அதாவது நித்திரை கொள்கின்ற அளவு, இல்லாட்டி நித்திரை கொள்கின்ற எவ்வளவுக்கு எவ்வளவு குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப், அதாவது நல்ல ஆழ்ந்த நிம்மதியான உறக்கம் எவ்வளவுக்கு இருக்க வேண்டும் என்றதும் ஒரு முக்கியம். அந்த ரெஸ்ட் ஒரு மெஷினுக்கு கொடுக்கிற மாதிரி உங்களோட உடலுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கறது தான் அந்த உறக்கம். உறக்கமும் வந்து மிகவும் முக்கியமான ஒரு காரணியாக இன்றைய காலத்திலே குறிப்பிடப்படுகின்றது ஒரு சிறந்த ஆரோக்கியமான வாழ்வுக்கு. அந்த நித்திரையின் அளவு எவ்வளவு இருக்க வேண்டும் சொன்னால், நாங்கள் மிகவும் நிம்மதியான உறக்கத்தை தான் நாங்கள் சொல்லுவோம். பகலிலே மத்தியானம் சாப்பிட்டா பிறகு சிலருக்கு அந்த நித்திரை உள்ள பழக்கங்கள் இருக்குது. அதை நாங்கள் இந்த நிம்மதியான உறக்கத்திலே குறிப்பிடுவதில்லை. அந்த பகல் நேரங்களிலே நித்திரை கொள்வது அவ்வளவு நல்ல ஆரோக்கியமான பழக்கமாக நாங்கள் குறிப்பிடுவதில்லை. நாங்கள் இந்த உறக்கம் என்று சொல்லுவது இரவு நேரங்களிலே தொடர்ச்சியாக நிம்மதியாக உறங்குவதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம். இப்போது நாங்கள் குறிப்பிடுவது ஒவ்வொரு மனிதனும் கிட்டத்தட்ட 6 தொடக்கம் 8 மணித்தியாலங்கள் நிம்மதியாக உறங்க வேண்டும். அப்ப யாரு வந்து 6 தொடக்கம் 8 மணித்தியாலங்கள் என்று பார்த்தால், இப்ப பள்ளிக்கூடத்திலே ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்களாக இருக்கலாம், பல்கலைக்கழகங்களிலே படிக்கின்ற மாணவர்களாக இருக்கலாம், அல்லாது ஒரு பரீட்சைக்கு தங்களை ஆயத்தப்படுத்துகின்ற, அதாவது படிக்க வேண்டும், இரவிலே அவர்களுடைய நித்திரையை குறைத்து ஏதாவது ஒன்றுக்கு ஆயத்தம் செய்ய வேண்டியவர்கள் 6 மணித்தியாலங்களாவது நித்திரை கொள்ள வேண்டும். அவர்களுக்கு 6 மணித்தியாலம். மற்றவர்கள் இப்ப படித்து முடித்து விட்டார்கள் அல்லது வேலைக்குத்தான் போகிறார்கள், அவர்களுக்கு இரவிலே நித்திரை முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறவர்கள் 8 மணித்தியாலங்கள் நித்திரை கொள்ள வேண்டும்.
இந்த 8 மணித்தியாலங்களை நாங்கள் சாதாரணமாக அறிவுறுத்துகிறோம் என்று சொன்னால் 10 மணிக்கு நித்திரைக்கு போய் 6 மணிக்கு நீங்கள் எழும்புங்கள் என்றுதான் நாங்கள் சொல்றோம் காலையில. அப்ப எங்களுக்கு 10 மணித்தியாலம் வரும். இந்த சில வேளைகளிலே 6 மணித்தியாலத்துக்கு 6 மணிக்கு எழும்ப முடியாது. நேரத்தோடு எழும்பினால்தான் அவருடைய வேலைக்கு போகலாம், வீட்டு வேலைகளை முடித்து வேலைக்கு போகலாம் என்று நினைக்கிறவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு 10 மணிக்கு முதலே நேரத்துக்கு நித்திரைக்கு போய் கொஞ்சம் ஏழியா அவங்க எழும்பி வேலைகளை செய்யலாம். அப்ப 6 to 8 மணித்தியாலம் நிம்மதியான உறக்கம் என்று சொல்றது எங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் முக்கியம். ஆம் டாக்டர், நாங்கள் பிரச்சனைகளாக கருதுகின்ற பல்வேறு விடயங்கள் நாங்கள் அனுமதிக்காதவரை எமக்குள் பாதிப்பை ஏற்படுத்தாது. எனவே தேவையற்ற வீண் சிந்தனைகளை விட்டொழிந்த ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும். ஏனென்றால் ஆரோக்கியம் என்பதற்குள் உடல் சார்ந்த ஆரோக்கியம் மாத்திரமல்ல, உள ஆரோக்கியம், சமூக ஆரோக்கியம், ஆன்மீக ஆரோக்கியம் என்ற பல்வேறு விடயங்கள் ஒன்றிணைந்துதான் காணப்படுகின்றது. இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே நாங்கள் மேற்கொள்ளுகின்ற சின்ன சின்ன மாற்றங்கள், கைக்கொள்ளுகின்ற சுகாதார பழக்க வழக்கங்கள் மூலம் எவ்வாறு ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் என்பது பற்றி தான் கலந்துரையாடியிருந்தோம். எங்களோடு இணைந்து மிகச்சிறப்பான மிக தெளிவான விளக்கங்களை வழங்கியிருந்தார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தினுடைய மருத்துவ சிரேஷ்ட விரிவுரையாளரும் பொது வைத்திய நிபுணருமான டாக்டர் பாக்யரத்னம் மயூரதன் அவர்கள். நன்றி டாக்டர். இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலே எங்கள் நாளாந்த வாழ்க்கையிலே ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை உட்கொள்வதனாலும் அதற்கேற்ற உடற்பயிற்சியை செய்வதனாலும் மது அருந்துதல், புகைப்பிடித்தல் போன்ற பழக்க வழக்கங்களை இல்லாதொழிப்பதனாலும் மற்றும் சிறந்த ஓய்வு, மன அழுத்தத்தை குறைத்தல் போன்ற பல்வேறு விடயங்களால் நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை பற்றிய பல்வேறு விடயங்களை அறிந்து கொண்டோம். தொடர்ச்சியாக அடுத்த வாரம் சந்திக்கும் வரை இன்று விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.